உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடைய மதுரை விசிட். அதுல தமிழ்நாட்டு திமுகவுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 6,80,000 கோடி ரூபாய் அளவுல நிதி ஒதுக்கியிருக்கு பாஜக அரசாங்கம். அதே நேரத்துல முந்தைய ஆட்சி பார்த்தோம்னா சுமார் 1,00,000 கோடி ரூபாய் அளவுல தான் அவங்க நிதி ஒதுக்குனாங்க. சோ தமிழ்நாட்டை வஞ்சிக்கல, வேணும்னே திமுக ஏமாற்றுகிறது அப்படின்னு அடுக்கடுக்காக ஒரு 8க்கும் மேற்பட்ட அட்டாக்கை முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டு மந்திரிகள் பலரை டார்கெட் செய்ய போறாங்க, தகவல்கள் வருது. அதே நேரத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை மூலமாக தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக திட்டமிடுது. அப்புறம் திரு ஆ ராசா துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவரையும் களத்துல இறக்கி விட்டிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அவரை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை, இதுதான் அமித்ஷாவுடைய பேச்சு அப்படின்னு 3ஆக வகைப்படுத்தியிருக்காரு. கொள்கை ரீதியாக அவரை வச்சு பதிலடி அட்டாக்கி தீவிரப்படுத்தியிருக்கு திமுக.